நண்டு கிரேவி வைக்க தேவையான பொருள்: தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி அரைச்ச சாறுலேயே சீரகம், மிளகு, பூடு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு லைட்டாக போட்டுக்கோங்க. போடுறீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சா பொடி, மிளகு, சீரகம், கொஞ்சமாக குழம்பு கட்டியாக இருக்கிறதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்ததை வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வீட்டு மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நண்டை எடுத்து போட்டுக்கோங்க. நண்டு போட்டு கட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு முடியுங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக நண்டில் சேர்ந்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. சாப்பாடு வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி மடக்குமா முடிஞ்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி விட்டுக்குங்க. இந்த நண்டு கிரேவி பிடிச்சிருந்தா சமிகா அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.